நீங்க saree கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் மேல ஆகுமா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. saree கட்டுறதுக்கு நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றீங்க. 1/2 மணி நேரம் மேல ஆகுதுன்னா நீங்க saree கட்டுறதுக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற மெத்தட் படி நீங்க சாரியை மடிச்சு வச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல நீங்க சாரியை வேர் பண்ணிடலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், டைம் இல்லை அப்படின்னா நீங்க நான் சொல்ற மெத்தட் படி நீங்க சாரியை ஃபோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் குயிக்காக நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சாரி ரிலேட்டட் வீடியோ டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இந்த 3 மெஷர்மெண்ட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாரியை ஈஸியாக 3 மினிட்ஸில் நீங்கள் மடித்து வச்சிடலாம். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த 3 மெஷர்மெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த 3 மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லு ஃப்ளீட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பல்லுல வந்து சும்மா ரஃப்பாக இப்போதைக்கு நீங்கள் வந்து மடிச்சுட்டு நம்மளுடைய உங்களுக்கு எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து ஷோல்டரில் போட்டு உங்களுக்கு பல்லு வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த லென்த்துக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லென்த்துக்கு மெஷர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பின்னை மட்டும் நீங்கள் இந்த லென்த்துக்கு இதுலேருந்து இந்த லென்த்து போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் ஒரு பின்னை இங்கே குத்திட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மெஷர் பண்ணி அங்கே ஒரு பின்னு குத்தியாச்சு. செகண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்லு வந்து இந்த சைடில் போட்டுட்டு இங்கே நம்ம சுற்றி கொண்டு வந்து இங்கே பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த லென்த்துக்கு எங்கே வந்து பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒரு பின்னை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் மெஷர். இப்போ தேர்ட் மெஷர்மெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சாரீ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ஸ்கர்ட்டில் நம்ம சொருவோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் அங்கேருந்து கையை வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு நீங்கள் அகெயின் நம்ம இன்ஸ்கர்ட்டில் இன்னொரு தடவை நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டில் சொருவோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த பல்லு பீஸ் வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இந்த பல்லு பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வேணுமோ, உங்கள் பல்லுவில் வந்து எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து 4-5 வைப்பாங்க, சில பேர் 6-7 வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இங்கே நீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நல்ல நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 7 ஃப்ளீட்ஸ் வந்து நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். எனக்கு 7 தேவைப்படுது, அதனால நான் 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் தெரியாமல் நல்ல நீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து 2 சைடுமே வந்து ஈக்குவலாக தெரியாமல் நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே நீங்கள் வந்து பின்னை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சர்ட் பண்ண அந்த பின்னு கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அயன் ப்ரெஸ்ஸும் கொடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ எந்த லென்த்துக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நீட்டாக இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இந்த பக்கமே எதுவுமே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த பக்கம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு அயன் வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அங்கங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்னை குத்தி வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த லென்த்து வரைக்கும் வந்து இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் மெஷர் பண்ணோம் இல்லையா, எந்த லென்த்துக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் விடுவீங்களோ
அந்த லென்த்துக்கு நீங்கள் இதே போல் பின் அங்கங்கே உங்களுக்கு குத்திட்டு இதே மாதிரி நீட்டாக நீங்கள் ஃப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அயனை வச்சு அங்கங்கே நீங்கள் ப்ரெஸ் வந்து எடுத்தோடனே கொடுத்துடாதீங்க. நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா. இப்போ வந்து நமக்கு வந்து பல்லு வந்து எது வரைக்கும் வேணுமோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது வரைக்கும் உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த வரைக்கும் மெஷர் பண்ணி நம்ம அதை நீட்டாக பின்னு குத்தி இங்கே செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பல்லு பிளேட்ஸை வந்து இங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அயன் பாக்ஸில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுக்க போகிறோம். அப்போங்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒரு இதுவாக வந்து நீட்டாக லேயராக வச்சுட்டு நீங்கள் அயனில் வந்து ஒரு ப்ரெஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த பாருங்கள், நீங்கள் எடுத்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் அயன் வச்சு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வந்து செஸ்டில் வரும்போது நல்ல லேயராக நல்லா நீட்டாக இதே மாதிரி நீட்டாக லுக்காக உங்களுக்கும் சாரீ ப்ரிப்பேர் பண்ணணுமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா. ஸ்டார்டிங்கில் நம்ம பல்லு ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம். அடுத்தது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இது இன்ஸ்கர்ட்டில் வந்து சொருவோம் இல்லையா, அந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சுற்றிட்டு நம்ம இங்கே ஒன்று குத்துவோம் இல்லையா, அந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்துருந்தோம். ஸ்டார்டிங்கில் 3 மெஷர்மெண்ட் எடுத்தோம். அதில் ஒரு மெஷர்மெண்ட் வந்து பல்லு ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த செகண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு இதுக்கு நடுவில் இருக்க இந்த மெஷர்மெண்ட் இங்கே ஒரு பின்னு குத்திருக்கோம், இங்கே ஒரு இதுக்கு நடுவில் இருக்க இந்த பகுதியில் தான் வந்து இப்போ நம்ம வந்து சாரியோட சென்டர் ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது சாரியோட சென்டர் ப்ளீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து சாரியோட சென்டர் ப்ளீட் வந்து கொஞ்சம் குட்டியாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நடக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து பல்காக இருக்க மாதிரி இருக்குமா, நல்லா நடக்கும்போது காலை வச்சு நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நெருக்கமாகவே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டியாக நீங்கள் மெஷர்மெண்ட் இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு 1 by 1 நீட்டாக மேலே கீழே இல்லாமல் நல்ல லுக்காக நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 by 1 இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின்னை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே பின்னை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து இப்போ நம்ம இந்த டேபிளில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த டேபிளில் இந்த சைடுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கிளிப் வச்சு போட்டுட்டு இப்போ இதை வந்து எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே ஒரு பின்னை செக்யூர் பண்ணிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து செக்யூர் பண்ணிட்டு இங்கே கிளிப்பை குத்திட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து நீங்கள் எடுக்கும்போது சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து 1 by 1 இங்கே மேலே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கீழேயும் உங்களுக்கு நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா இழுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சென்டர் ஃப்ளீட் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சென்டர் ஃப்ளீட் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி 1 by 1 கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் வந்து பின் செக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாகவே கிடைக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு பின் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் பீட்ஸ் வந்து லைட்டாக அயன் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக லுக்காக உங்களுக்கு கிடைக்கும். சென்டர் பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க லைட்டாக. இப்போ நம்மளோட சென்டர் பிளேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக லுக்காக அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அயன் ப்ரெஸ் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும். உங்களுக்கு சாரீ கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த நம்ம வந்து பின்னாடி பக்கமாக கவுத்தி போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இன்ஸ்கர்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம சென்டர் ஃப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு இந்த சைடில் வந்துடும். இந்த சைடு இப்படி இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம வந்து எவ்வளோ உங்களால் உள்ளே இது வந்து மடிக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து மடித்து இதுக்குள்ளே ஒரு எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக மடித்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த பல்லு ஃப்ளீட்ஸை வந்து இங்கே வச்சுட்டு உங்களுக்கு பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மெஷர் பண்ணிட்டு அதுலேருந்து இதை வந்து இப்படி இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்பை செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக ஃபோல்டு பண்ணி அந்த எந்த ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸான ஃபேப்ரிக் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பாக்ஸ் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பல்லு பாட்டை எடுத்து நம்ம இப்படி இங்கே நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாமே உள்ளே நல்லா நகர்த்திட்டு நீங்கள் இந்த பல்லு பாட்டை எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டாக இந்த ஓரத்தில் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க இந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையும் இல்லைங்க உள்ளே நீங்கள் இது பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் 3 மெஷர்மெண்ட் வச்சு 3 மினிட்ஸில் எப்படி இந்த சாரியை ப்ரீப்ளேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீப்ளேட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 மினிட்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக ப்ரீப்ளேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள்.